ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் அனுசியா. திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 2013 தேர்வு எழுதி, அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி, அதாவது கடந்த ஆண்டு 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்றோர் காலி பணியிடங்கள் குறைவாக இருக்கிறதுனால எங்களால் பணியிடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் ஐயாவுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளிகளில் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தாழ்த்தப்பட்ட, அதாவது மிகவும் பின்தங்கிய SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் நம்ம தமிழ்நாட்டில் ஓவரால் ஸ்கூல்ஸில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். ஆல்ரெடி பண அளவுலையும் சரி, குடும்ப சூழ்நிலையாலும் சரி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் அவங்களுடைய கல்வி தரமும் ஒரு கேள்விக்குறியான நிலையில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் முக்கியமான காரணமாக கருத்தில் கொண்டு முதல்வர் ஐயா அவர்கள் காலி பணியிடங்கள், பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை அதிகரிக்க நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறோம். அதே போல் ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க அப்படின்னாலும், இப்போது முதல்வர் ஐயா நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற திட்டங்களை எப்படி நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்களோ அதே போல் கல்வி ரொம்பவும் அடிப்படையான ஒன்று. எப்படி தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதோ அதே போல் கல்வி தரம் குறைவாயிடுச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ரொம்பவும் கேள்விக்குறிய ஆகிடும். ஸோ மாண்புமிகு முதல்வர் ஐயா இந்த கருத்தை இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு பட்டதாரி ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றணும். இப்போ நம்ம கல்வி அமைச்சர் நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆய்வகங்களும் கட்டிட வசதிகளும் மேம்படுத்துகிறாரு. அதே போல் மாணவர்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கணும்னா ஆசிரியர்களின் பற்றாக்குறை, அதாவது காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.